ஹலோ டீம். வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பங்குகளில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட்டில் நம்ம அடுத்ததான் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்டேட்டை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ நான் சொன்னதை தான் வந்துட்டு இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனியும் வந்துட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. HSBC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாரிஃபோட இம்பேக்டை பற்றி யோசிக்காதீங்க. ஒவ்வொரு கம்பெனிஸோட ரீசெண்டாக வரப்போகிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், தென் அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபண்டமெண்டலாக வந்துட்டு நல்ல கம்பெனிகளை வந்துட்டு நான் வீடியோவோட எண்டில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க பிக் பண்ணியிருக்கிற சில பங்குகள்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க் இந்த மாதிரி சில முன்னணி கம்பெனிகளை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. TVS மோட்டார், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி பங்குகளில் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்துருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மார்க்கெட் மேலே போகும்போது நீங்கள் எப்படி பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு மார்க்கெட் இந்த மாதிரி கீழே விழுந்து நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணுறது நம்ம க்ரோத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம டெடிக்கேட்டடாக சில ஸ்டாக்கில் வந்தால் சில நியூஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டு லோன் NBFC ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது RBI அனௌன்ஸ்மெண்ட்னால வந்திருக்குங்க. அவங்க இந்த கோல்டு லோன் ரிலேட்டடாக புது நார்ம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் IIFL இருந்து முத்தூட் ஃபைனான்ஸ், மணப்புரம் இந்த மாதிரி நம்ம ஹோல்டிங்ஸில் இருக்கிற நிறைய பங்குகளை இது பாதிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி கையாளலாம், இதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நம்ம மேபி உள்ளே போகலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ RBI விதிச்சிருக்க விதி பார்த்தீங்க அப்படின்னா, RBIயோட செக்யூரிட்டேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஒன்லி அந்த ஃபிக்ஸ்டு அசெட், அதாவது ஸ்டாண்டர்ட் அசெட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு அறிக்கை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த மார்க்கெட் பேஸ்டு அசெட், இந்த கோல்டு இந்த மாதிரி லோன் வந்துட்டு இதனால் ஒரு ரெஸ்ட்ரிக்டட்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத மாதிரி ஒரு தகவல் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்துட்டு 10% கீழே இருந்திருக்கு. IIFL பொறுத்தளவுக்கும் 7%, சோழா ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.4%, சோழமண்டம் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.26%, மணப்புரம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 3% மாதிரி நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதெல்லாமே வந்துட்டு நமக்கு சான்ஸ் தாங்க. இருந்தாலும் இது ஒரு செக்டரல் நியூஸாக இருக்கிறனால இந்த நியூஸ் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இதுவே ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் இங்கேருந்தும் கீழே இறங்கலாம், இல்லை அந்த இடத்துல கன்சாலிடேஷனும் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு நமக்கு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனிலேருந்தும் ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குற கம்பெனிஸ் வந்துட்டு இங்கேருந்து மேலே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பங்குகள் இப்போதைக்கு நம்ம உள்ளே போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஏர்னிங்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மணப்புறம்ல நல்ல டிப்பில் கன்சிடர் பண்ணி ரொம்ப சேஃபான பொசிஷனாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ பயப்பட தேவையில்லை. நம்ம வாங்கின ப்ரைஸே கண்டிப்பாக போகாது, ஒரு சின்ன இறக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்மளோட டிஃபென்ஸ் ஃபேவர்ட் ஸ்டாக்கான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 2210 கோடிக்கான டீலை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் கிட்ஸ், அதாவது ஹெலிகாப்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆர்டர் தான் வந்துட்டு இப்போதைக்கு அவங்களோட ஆர்டர் புக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கும் ஏகப்பட்ட அட்ராக்டிவான ஆர்டர்ஸை அவங்களோட பைப் லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஆன்கோயிங்கில் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க எடுக்கவும் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லெவலில் இந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபண்டமெண்டலாக இதை டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் சான்சஸ் வந்துட்டு கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அந்த இடத்துல இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான நியூஸ். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக EMS செக்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த முக்கியமான கம்பெனி சையட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செமிகண்டக்டர் சப்சிடரியில் 860 கோடி வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. செமிகண்டக்டர் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணும் EMS செக்டரில். அதுலேயும் குறிப்பாக இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிஸ்காம்ஸில் வந்துட்டு குளோபலாகவும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி இவங்க வேரியஸ் டைப்பான சிலிக்கான் சிப் சொல்யூஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவில் இருக்காங்க. அதுக்காக தான் இந்த 860 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு கம்பெனி தரப்பில் ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அஸ் இன்வெஸ்டராக இந்த கம்பெனியோட ஃப்யூச்சரை நான் அனலைஸ் பண்ணும்போது இதில் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இந்த ஸ்டாக் இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான பிளேஸ் அண்ட் முக்கியமான அக்குமுலேஷன் ஜோனில் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள்
அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த நியூஸ் வந்துட்டு கம்பெனியில் லாங் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறது நீங்களும் ஒன்ஸ் ஸ்டாக்கோட நியூஸ் எடுத்து கிளியராக ரீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு நம்ம முக்கியமான ஆயில் கம்பெனி ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 61,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மெகா பெட்கேம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒடிஷாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டடாக இவங்க எடுத்துருக்க இந்த புதிய ப்ராஜெக்ட் வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா இவங்களும் வந்துட்டு இந்த ஆயில் ரிஃபைனரியிலிருந்து அப்படியே அப்டேட் ஆகணும். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே இப்போதைக்கு பெட்ரோகெமிக்கலோட தேவை வந்துட்டு கிட்டத்தட்ட 30 to 35 பில்லியன் டாலர் எட்டி இருக்குது. இது 2040 வந்துட்டு $80 மில்லியன் உயரும் அப்படிங்கிறதா வந்துட்டு ரிசர்ச் அனலிஸ்ட் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ வகையான ஒரு தேவை இருக்கும்போது இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இப்போது பண்ணியிருக்க இந்த முதலீடு அப்படிங்கிறது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஃப்யூச்சரில் இருக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இதெல்லாமே ஐஓசி பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் நம்ம அக்குமுலேட் பண்ணுற ஜோன் கிட்ட தான் நெருங்கி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நம்ம ஜோன் கிட்ட வந்த உடனே நம்ம கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் எக்ஸலண்டான நியூஸாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததான் வந்துட்டு டைட்டனோட Q4 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், லாஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு ஏற்றம் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதனால் ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தது தான். அதுதான் வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. மேபி வந்துட்டு இது அடுத்த காலாண்டில் வந்துட்டு நல்லாவே அடி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தோட நல்லாவே குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. தங்கத்தோட விலை வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்த குவார்ட்டரில் கண்டிப்பாக ஸ்டாக்கில் ஒரு சின்ன இறக்கம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆனால் கூட அதில் நம்ம ஆச்சரியப்படுறது எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நான் கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு எப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. கரெக்டு தானே? ஸோ அதனால் கன்சல்டேஷனாகவும் வாய்ப்பு இருக்குது. மேலே போக கீழே போக அதுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பொறுத்தளவுக்கும் டைட்டன் வந்துட்டு சூப்பரான ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து டைட்டனுக்கு வந்துட்டு இது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஒரு பகுதியில் டாடா குரூப்போட பங்கு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு குளோபல் சேல்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்ச் குவார்ட்டரில் 3% வந்துட்டு டிப் ஆகிருக்குங்க. தொடர்ந்து டாடா மோட்டார்ஸுக்கு நெகட்டிவ் நியூஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. விழுக நமக்கு வந்துட்டு வாய்ப்பு தான். நல்ல லெவலில் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அக்குமுலேட் ஜோனுக்கு கொஞ்சம் மேலே இருக்காங்க. ஆல்ரெடி உங்கள் சொல்லியிருக்கேன் 505 to 525ங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஜோனாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னமும் கூட ஸ்டாக் கீழே வருவாங்களான்னு கேட்டால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு சேல்ஸ் ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் போன குவார்ட்டருக்கான ரெவன்யூ அப்டேட் அப்படிங்கிறது வரல. மேபி அதுலேயும் வந்துட்டு மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்திருக்க இந்த டாரிஃப் இஷ்யூ ஆகட்டும், தென் இப்போது வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்டை வந்துட்டு ஹோல்டிங்கில் வச்சுருக்காங்க. இன்னும் வந்துட்டு அவங்க யூஎஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணலை. அதுவும் வந்துட்டு நிலுவையில் இருக்குது. அதெல்லாமே ஒரு பெரிய பேக்லாக்காக தான் வந்துட்டு இப்போதைக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் டாடா மோட்டார்ஸ் பொறுத்தளவுக்கும் நம்ம ஜோன் வந்துச்சுன்னா லெவல் 1 ஆஃப் அக்குமுலேஷன், லெவல் 2 ஆஃப் அக்குமுலேஷன் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரேடியாக நீங்கள் பணத்தை போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? அதே போல் பொதுவாக இந்த நியூஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 மந்த் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 3,66,177 யூனிட்டை வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே வந்துட்டு போன டைம் 3,77,422 யூனிட் வந்துட்டு சேம் குவார்ட்டரில் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயராக செல் பண்ணியிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ட்ராப் ஆகி நீங்களே பாருங்கள். அதே போல் கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,07,765 யூனிட் வந்துட்டு இந்த குவார்ட்டரில் இது வந்துட்டு ப்ரீவியஸ் கம்பேர் பண்ணும்போது 3% வந்து குறைஞ்சிருக்கு. இதே பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்கு. சேம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,46,999 யூனிட் வந்துட்டு அவங்க செல் பண்ணியிருந்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஜாகுவார் லேண்ட் ரோவரோட வால்யூம் தான் வந்துட்டு கம்பெனியை பெரிதளவுக்கு பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கும் நான் நெகட்டிவாகவும் பார்க்குறேன். ஸோ ஒரே ஒரு பிராண்டை மட்டுமே நம்பி வந்துட்டு இருக்காங்களா டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இந்த இடத்துல வரனால தான் நிறைய இன்வெஸ்டர் வந்துட்டு இது பெருசாக லைக் பண்ண மாட்டுறாங்க. நிறைய பேர் இது வந்துட்டு இப்போது முன்னாடி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் மேலே யாருக்கு இல்லாதனால தான் ஷேரோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு நமக்கு ட்ராபேஜ் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கம்பெனி தான். இன்னும் கொஞ்சம் நாளாக வந்து டெப்ட் ஃப்ரீயாகவும் மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நல்ல மாற்றங்கள் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். நம்ம கரெக்டான ஜோனில் அக்முலேட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு லாங் டைம் இன்வெஸ்டர். நம்ம அடுத்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்துட்டு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கங்க. அவங்க ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அமைச்சிருக்காங்க. சிங்கப்பூர் பேஸ்டு செம்க்ராப் அப்படிங்கிற கம்பெனி கூட இந்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அப்படிங்கிறது ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் வந்துட்டு அக்ராஸ் த இந்தியா டெவலப் பண்ணுறதுக்காக இந்த ஜாயின்ட் வெஞ்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க.
குறிப்பாக வந்துட்டு இந்த பிபிசிஎல் இது கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களும் அவங்களோட பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷனுக்காக தான். அவங்களுக்கும் தெரியும் பெட்ரோலியம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு எண்டு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா எண்டு இல்லை, அது வந்துட்டு குறைஞ்சிரும், மக்களோட பயன்பாட்டிலேருந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே அடுத்து வந்து ரினியூவபிள் எனர்ஜி சைடும் வந்துட்டு மூவ் ஆக போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களும் இவங்களோட பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் பொறுத்தளவுக்கும் இதுவும் பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ டெஃபினட்டாக எல்லாமே இப்போதைக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் கிடச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சனால கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி பங்குகள் அக்குமுலேட் பண்ணுறதும் நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஓகே டீம், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத நியூஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.